பெயர் முகமது சர்மன். நான் இக்கவாசன் நன்னிலைப்பள்ளியில் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். மதுரை வானொலிக்கும் நேயர்களுக்கும் என் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தீபாவளி பண்டிகையை பற்றி உங்கள் முன் பேச வந்துள்ளேன். தீபாவளி திருநாள் இந்திய மக்களின் மிக முக்கியமான பண்டிகையாகும். யாதும் ஊரே யாவரும் கேளீர் எனும் பழமொழிக்கேற்ப மொழி, இன, மதம் கடந்த அனைத்து மக்களும் ஒற்றுமையுடன் கொண்டாடும் மகத்தான பண்டிகை தீபாவளி ஆகும். தீபம் என்றால் விளக்கு, ஆவலி என்றால் வரிசை என்று அர்த்தம். அதாவது தீபங்களை வரிசையாக ஏற்றி ஒளிமயமான இறைவனை வழிபடும் புண்ணிய தினமே தீபாவளி. வாழ்வில் இருள் தீமைகள் அகன்று ஒளி நன்மைகள் வீசும் என்பதே தீபாவளி திருநாளில் அடிப்படை நோக்கமாகும். தீபம் கொண்டாடுவதற்கு சில காரணங்களும் புராண கதைகளும் இருக்கிறது. நரகாசுரன் என்ற தீய சக்தியை அழித்து கிருஷ்ண பகவான் வெற்றி பெற்ற திருநாள் தீபாவளி அன்று கொண்டாடப்படுகிறது. வட இந்தியாவில் தீபாவளி அன்று ராமரை போற்றி வழிபடுகின்றனர். ராமர் கொடியரசனான ராவணனை அழித்துவிட்டு தனது வனவாசகத்தை முடித்து கொண்டு அயோத்திக்கு திரும்பிய நாளே தீபாவளி திருநாளாக மலர்ந்தது என்றும் சொல்லப்படுகிறது. மகாவீரர் முக்தியடைந்த தினமே அன்றும் கொண்டாடப்படுகிறது. தீபாவளி அன்று எண்ணெய் வைத்து குளிப்பதை புனித நீராடல் என்று சொல்கிறார்கள். அன்றைய தினம் எல்லா நீர்நிலைகளும் கங்காதேவி வியபித்து நிற்பதாக ஐதீகம். தண்ணீரில் கங்கையும் எண்ணெயில் லட்சுமியும் அரபில் சரஸ்வதியும் குடியிருப்பதாக கருதப்படுகிறது. அதிகாலையில் நீராடி பெரியவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கி புத்தாடை அணிவார்கள். மக்கள் தங்கள் வீடுகளை விளக்குகள் மற்றும் கோலங்களால் அலங்கரிப்பார். தீபாவளி தினத்தன்று செல்வ திருமகளான லட்சுமி தேவியை பூஜிப்பார். மக்கள் புத்தாடை உடுத்தியும் பட்டாசுகள் வெடித்தும் மகிழ்வார். நன்றி. அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.